ஒருவர் தனக்கு புகழ் வேண்டும் அல்லது அடுத்தவர் செய்த புகழை காரியங்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த பாராட்டின் மூலமாக மேலும் மேலும் அவர் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு பாராட்டு எடுப்பது. அது ஒரு தவமாக கொள்ள வேண்டும் என்று குமரகுருபரர் காட்டுகின்றார். சில இடங்களில் என்ன பண்ணுவார்கள், தாய் பசு கன்றை இழந்த நிலையிலே பால் சுரக்க வேண்டும் என்பதற்காக வைக்கல் பொதியினால் கன்றுக்குட்டி செய்து மடியிடம் காட்டி பாலை கறப்பார்கள். முன்பெல்லாம் காற்று டயர் பஞ்சராகிவிட்டால் ஜாக்கி வைத்து ஏற்றிக்கொண்டே நெட்டை கழட்டுவார்கள். அதே போன்று ஒருவரை பாராட்டுவது என்பது அவரிடமிருந்து மேலும் மேலும் நல்ல காரியங்களை பெற வேண்டும் என்பதற்காக தான் பாராட்டு விழாக்கள் எடுப்பது. அந்த பாராட்டு விழா எடுப்பது என்பதே ஒரு தவமாக கருதி செய்திருக்கிறார்கள். அந்த தவம்தான் பிறரை பாராட்டுவது உயர்த்துகின்ற பண்பாக அமைந்திருக்கிறது என்பதை பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமே நோற்பது ஒன்று உண்டு, பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல் என்று சொல்கிறார். மறவாமல் நோற்பது ஒன்று உண்டு என்பது அந்த பிறரை பாராட்ட வேண்டும். சின்ன காரியங்கள் ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் அந்த குழந்தையை பாராட்டினால் அது மகிழ்ந்தடைந்து துள்ளி ஓடும். இன்னும் அது போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு அதுக்கு ஒரு ஊக்குவிப்பது போன்று. அதனால் இதனை குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்திலே எடுத்து காட்டுகின்றார்.